Nokia X6 எப்போவுமே ஒரு ஃபோன் இம்போர்ட் பண்ணணும்னா நிறைய கஸ்டம்ஸ் பிரச்சனை இருக்கும். இந்த தடவை டைப்பேக்கு கம்ப்யூட்டர் எக்ஸ்க்காக போயிருந்தேன். ஸோ அங்கேயே இந்த ஃபோனை வாங்கினேன். ஸோ இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு அன்பாக்சிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த Nokia X6 பற்றி பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இதுதான் Nokia X6ஓட பாக்ஸ். பின்னாடி கொஞ்சம் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அந்த X6 ஃபோன் இருக்குது. இதுக்கு நம்ம திருப்பி வருவோம். அடுத்து ஒரு USB Type-C கேபிள், வால் சார்ஜர், ரெகுலர் புக்லெட்ஸ், ஒரு சாஃப்ட் கேஸ். இப்போ திருப்பி அந்த X6க்கு வருவோம். அதை ப்ரொடக்டிவ் பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். பின்னாடி உள்ள ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணலாம். ஃபோன் பார்க்க நல்லா இருக்குது. கேஸ் நல்லா ஃபிட் ஆகுது. எப்போவுமே பிராண்ட்ஸ் வந்து கேஸஸ் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணல. அது ஒரு நல்ல விஷயம் தான். சின்ன ஜெஸ்டர், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவே, இப்போ இந்த X6 பற்றி இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்ப்போம். பின்னாடி கிளாஸி கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. சைடில் மெட்டல் ஆக்சன்ஸ் இருக்குது. அந்த கேமராவை சுற்றி, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை சுற்றி கூட பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. இப்போ உங்களுக்கு Nokia 7+, Nokia 8 Sirocco இந்த ஃபோன்ஸோட பில்ட், இந்த ஃபோன்ஸோட லுக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த கிளாஸ்க்கு நடுவில் ஒரு அலுமினியம் ஃப்ரேம் இருக்குது. அதோட டாப் சைடில் ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக், செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. ரைட்டில் பவரும் வால்யூம் பட்டன்ஸும், லெஃப்டில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட், கீழே ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், அப்புறம் ப்ரைமரி மைக்ரோஃபோன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5.8 inch Full HD+ IPS LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. HMD Global இந்த தடவை 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், டாப்பில் ஒரு நாட்ச் இருக்குது. இந்த நாட்சில் சென்சர்ஸ், இன்கால் ஸ்பீக்கர், 16 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராலாம் இருக்குது. எனக்கு பர்சனலாக நாட்ச் மேலே ஒரு வெறுப்பு கிடையாது, பட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபோன் குளோபலாக லான்ச் ஆகையில் இதுக்கு ஒரு அந்த நாட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதாவது டிஸ்பிளே அங்கே ஃபுல்லாக பிளாக் ஆக்கிறதுக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேவை பார்க்கையில் கொஞ்சம் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் நேச்சுரலாக இருக்குது. பிரைட்னஸ் லெவல்ஸும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. உள்ளே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா Snapdragon 636 சிப். இது ஒரு நல்ல மிட் ரேஞ்ச் சிப். இது நம்ம ஏற்கனவே Redmi Note 5 Pro, Zenfone Max Pro அந்த மாதிரி ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இங்கே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கேமிங்னு வரையில் Adreno 509 GPU இருக்குது. மெமரின்னு பார்த்தா 432, 664 ரேம் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. பேட்ரி 3060 mAh. இங்கே குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட்டும் இருக்குது இந்த ஃபோனுக்கு. ஸோ அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் இங்கே Android 8.1 Oreoவில் பில்ட் ஆகிருக்கு இந்த சாஃப்ட்வேர். இதை பற்றி ரொம்ப நான் பேச போகிறதில்ல, ஏன்னா இது சைனீஸ் வெர்ஷன். குளோபலாக வரையில் இது மெயினாக Android 1 ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டாக வரும். ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வரும். பட் இந்த சாஃப்ட்வேர்லேயும் ஒரு சில நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஜெஸ்டர் பேஸ்ட் நேவிகேஷன் சிஸ்டம் ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க Nokia. இதை வந்து குளோபல் ஃபர்ம்வேர்லேயும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக், AI பவர்ட் ஃபேஸ் அன்லாக் இருக்குது இதில். ஸோ ஃபேஸ் அன்லாக் பற்றி பேசல, கேமரா பற்றி பேசுவோம். பின்னாடி ஒரு 16 MP ப்ரைமரி கேமரா f2.2 அபெர்ச்சரோடு கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா 5 MP மோனோக்ரோம் யூனிட். இதோட பிக்சல் சைஸ் கொஞ்சம் பெருசு. அபெர்ச்சர் f2.2. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே இந்த Nokia X6 வச்சு எடுத்தது தான். ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ப்ரைஸிங்னு வரையில் இன்றைக்கி தேதிக்கு இந்தியன் ப்ரைஸிங் பற்றி எதுவும் அஃபிஷியலாக எங்ககிட்ட இல்லை. சைனாவில் இந்த ஃபோன் 1299 யுவானுக்கு விற்கிறாங்க. ஸோ அதையும் மற்றபடி Nokia இந்தியாவில் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண ட்ராக் ரெக்கார்டையும் வச்சு பார்க்கல ஒரு 14 இல்லை 14,500 ரூபாய்க்கு இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். திருப்பியும் அஃபிஷியலாக எதுவும் இல்லை. நாங்கள் ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா உடனடியாக C4 Tech தமிழ் ட்விட்டர் ஹேண்டிலில் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் ட்விட்டரில் எங்களை ஃபாலோ பண்ணலன்னா பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு ஒரு 14,500 ரூபா, இந்த ப்ரைஸிங்க்கு X6 ரொம்பவே காம்படிட்டிவாக இருக்கும். ஒரு Max Pro, ஒரு Note 5 Pro இந்த ஃபோன்ஸுக்கு கூட கொஞ்சம் காம்படிஷன் கொடுக்கும். ஸோ அதை பற்றி எல்லாமே ஃபுல் ரிவ்யூவில் பேசுவோம். இப்போதைக்கு இன்றைக்கி தேதிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை Nokiaவில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.